சமூக வலைதள செய்திகளை செய்தியாளர் மிர்னாலினி வழங்குவார். வணக்கம். இன்னைக்கு உலகம் சார்ந்த செய்திகளில் முதல்ல நம்ம பார்க்குறது மர்ஹபா நமோ அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ ஒரு மந்த்ரா மாதிரி இது சவுண்ட் பண்ணுது. பட் தி திங் மந்த்ரபா நமோ அப்படின்னா இன்னைக்கு துபாயில் நரேந்திர மோடி அவர்கள் நிகழ்த்த இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான ஸ்பீச் தான் மக்களுடைய மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்திய அளவுலையும் சரி உலக அளவுலையும் சரி நிறைய பேர் இந்த மர்ஹபா நமோ அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக்கின் கீழே நிறைய பதிவுகளை போட்டுகிட்டே வராங்க. இன்றைக்கி அவர் கொடுக்க இருக்கிற அந்த பிரம்மாண்டமான ஸ்பீச்சில் கிட்டத்தட்ட 35,000 இந்தியர்கள் கலந்துக்குவாங்க அப்படின்னு கூட எண்ணப்படுது. ஸோ இங்கே துபாயில் இருக்கக்கூடிய மெட்ரோ டைமிங்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அவருடைய பேச்சை எல்லாரும் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த அரங்கத்துக்கு வெளியே பல ஸ்க்ரீன்ஸ் அமைக்கப்பட்டிருக்கு அவர் பேசுகிறதை கேட்கறதுக்காக. ஸோ இந்த ஒரு விஷயம் தான் உலக அளவில் அதிக பேரால் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இப்போ இருக்கிறது. அடுத்தபடியாக இந்த மாதிரி சில கார்ட்டூன்ஸும் இந்திய அளவில் பல பேரால் பகிரப்பட்டுகிட்டே இருக்குது. அதாவது இன்றைக்கி யுஏஇயில் இருக்கக்கூடிய மாஸ்க்ஸ்லாம் மோடி மோடி மோடின்னு எல்லாருமே கத்திட்டு இருக்காங்க. ஆனால் இந்தியாவில் எல்லாரும் அந்த ஒரு விஷயத்தை மிகப்பெரிய ஆச்சரியமாக பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இது இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்யூனல் ப்ராப்ளம்ஸை எடுத்து காட்டுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி கார்ட்டூன்ஸையும் அதிக பேர் இந்த மாதிரி ஹேஷ்டேக்கின் கீழே பகிர்ந்துக்கிட்டே வராங்க. அடுத்தபடியாக இன்னொரு விஷயம் மோடி இன் துபாய் அப்படிங்கிற ஒரு விஷயம் உலக அளவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் மறுக்கவே முடியாது. ஸோ மோடி அவர்கள் அவருடைய பயணமாக ஒவ்வொரு நாட்டுக்கும் போகிறது இந்த தடவை துபாயில் அவர் பேசியிருக்கிற அந்த ஒரு ஸ்பீச் அதிக பேருடைய கவனத்தை ஈர்த்திருக்கு. ஸோ அதுதான் மோடி இன் துபாய் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. அங்கேருந்து எடுக்கப்படுற புகைப்படங்கள் எல்லாமே இந்த ஹேஷ்டேக்கின் கீழே பகிரப்பட்டுகிட்டே இருக்குது. அடுத்தபடியாக நம்ம ஃபேஸ்புக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்ட் 19th வேர்ல்ட் ஹியூமனிடேரியன் டே, அதாவது உலக மனிதநேய தினம் கொண்டாடப்பட இருக்கிறது. ஸோ அன்னைக்கு மனிதநேயத்தோட ஒவ்வொரு மனிதர்களும் தன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரி ஹெல்ப்ஸ் பண்ணுறாங்க, எப்படி மனிதநேயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மிகச்சிறந்தது அப்படிங்கிறத காட்டுற மாதிரியான ஒரு தினம் தான். ஸோ அந்த மனிதநேய செயல்களெல்லாம் நினைவு கூற அந்த தினத்துக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஆர்கனைசேஷனும் ஒவ்வொரு நபரையும் மனிதநேயமிக்க நபரையும் வாழ்த்து தெரிவிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த வகையில் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனில் ஹெல்த் சைடில் அதாவது மருத்துவ ரீதியாக ஹெல்ப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஹெல்த் ஒர்க்கர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கங்க்ராச்சுலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் பார்க்குற விஷயமா இருக்குது. அடுத்தபடியாக ஏமனில் இருந்து எடுக்கக்கூடிய இந்த ஒரு புகைப்படம் தான் அதிக பேருடைய கவனத்தையுமே இருந்திருக்கு. ஸோ ஏமனில் ஏஜன் அப்படிங்கிற இடத்துல இந்த சிறுவன் எடுத்திருக்கிற ஒரு செல்ஃபி அதிக பேருடைய கவனத்தை எடுத்திருக்கு. இந்த செல்ஃபி இந்த பில்டிங் ஏமனில் அங்கே நடக்கிற தாக்குதல்னால அவ்வளோ பேர் இந்த பில்டிங்கை எந்த மாதிரி அளவுக்கு தாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு சம்பவம் தான். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் உலக அளவிலான நிகழ்வுகளாக எல்லாராலையும் பகிரப்பட்டு இருக்கு.